ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமர் பற்றி உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணணும். செலக்டட் மாடல் வந்து கம்பெனி பேர் பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா XTC 5400. இதில் ஐடி நம்பர் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் யாருமே அந்தளவுக்கு கரெக்டாக போடல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ ஒயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டைம் வந்து நம்ம எப்படின்னா செட் பண்ணலாம், இது ப்ரோக்ராம் ஃபஸ்ட் நம்ம எப்படி ப்ரோக்ராம் உள்ளே போகிறது பார்ப்போம். இப்போ வந்து அந்த லாஸ்ட் ரெண்டு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கேட்கும். ப்ரோக்ராம் உள்ளே போனால் லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதற்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும். 2727 பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யாரும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாருமே தெரியணுமே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டைமர் வச்சு நான் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு, பாஸ்வேர்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது பேர் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரும் இருக்கும், டைமரும் இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்ட்ரு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த இப்படி அழுத்துனா இது கவுண்ட்ரு, இது வந்து டைமரு. கவுண்ட்ரு வேணுமா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், டைமர் வேணுமா டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் டியூல் சொல்லுவாங்கள்ல, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அந்த டைமர் பொறுத்த அளவுக்கு. இது அட்வான்ஸு டைமர். இது உங்களுக்கு டைமர் வேணுன்னா டைமரை ஓகே கொடுத்துக்குவேன் தான், அது டைமர் ஓகே கொடுத்தா வந்துடும். இது வந்து உங்களுக்கு செகண்டில் இருக்கும். உங்களுக்கு செகண்ட் வேணுமா, மினிட்ஸ் வேணுமா, ஹவர் வேணுமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட் பண்ணுறீங்க டைமு, ஹவரு என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ எது வேணுமா செட் பண்ணி இப்போ நீங்கள் செகண்டு செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஹவர் வேணால் ஹவர் வச்சுக்கலாம், டைம் வேணுமா டைம், என்ன தேவையோ உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அந்த டைம் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருவேன் தான். ஓகே கொடுத்தோன்னா அது ரிலே வேணும், எந்த ரிலே உங்களுக்கு வேணும். இதில் வந்து பார்த்தா NO 2 காயில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலே 1 வேணுன்னா ரிலே 1 வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ரிலே ஆன், இன்டர்வல் டைம் சொல்லுவாங்க, சைக்கிளிக் ஆனு, சைக்கிளிக் ஆஃப் சொல்லுவாங்க. இப்போ சைக்கிளிக் இது ஆன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ டைம் செட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைமு பிறகு டைம் முடிக்க ரன் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இதுதான் ஜஸ்ட்டு ஆன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு இது ரன் ஆகணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் 20 மினிட்ஸ் தான் இந்த இன்டர்மீடியட் வச்சுட்டு நீங்கள் டைம் போய் செட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டைம் ஆஃப்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்மீடியட்னால் சர்க்கிள் வந்து இப்போ தினமும் ஓடிட்டே இருக்கும். டைம் எப்படின்னா இப்போ நீங்கள் 6 மணிக்கு ஆன் பண்ணுறீங்களா, எனக்கு வந்து 4 மணிக்கு ஆஃப் ஆகணும், 6 மணிக்கு ஆன் ஆகணும், 4 மணிக்கு ஆஃப் ஆகணும், 6 மணிக்கு ஆன் ஆகணும், 4 மணிக்கு ஆஃப் ஆகணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டைம் 2 டைம் செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அவ்வளோதான். இந்த ரிலே 1 ஆன் பண்ணிச்சு. இப்போ ரிலே 2 வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 காயில் இருக்கும், 2 வைனிங் இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இது பேட்ச் ரீசெட் பண்ணணுமா, பேனல் ரீசெட். இது பேட்ச் ரீசெட்டு சொல்லுவாங்க. பேட்ச்னால் உங்களுக்கு ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் உங்களுக்கு கீழே வரும். அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு ரீசெட் பண்ணலாம் பண்ணாமல் ரிலே 2 இது. நீங்கள் ரிலே 1 யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து பேனல் போர்ட் ரீசெட் சொல்லுவாங்க. பேனல் போர்ட் ரீசெட்னால் கீழே அந்த பேட்ச் நம்பர் ஓடும். பேட்ச் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் எரியும். அதை உங்களுக்கு ரீசெட் பண்ணணுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். நோனா நீங்கள் பேனல்லே உங்களுக்கு ரீசெட் பண்ணலாம். நோன் தேவையில்லைன்னா நீங்கள் வந்துடும். இது வந்து மேலே ரெட் கலரில் இருக்குங்க இல்லைங்களா, அந்த டைமை ரீசெட் பண்ணணுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இது பவர் வந்து POR சொல்லுவாங்க. பவர் கட் ஆஃப் ஆகி வந்ததுன்னா உங்களுக்கு கண்டினியூவாக ஓடணுமா இல்லை வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து தான் ஓடணுமான்னு சொல்லிவிட்டு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆன் குத்திங்கன்னா கரண்ட்டு நின்றுச்சுன்னா அதுலேருந்து ஆன் குத்திங்கன்னா கரண்ட்டு நின்றுச்சிங்க இல்லைங்களா, அதுலேருந்து கண்டினியூவாக உங்களுக்கு ஓடும். ஆஃப்னு குத்திங்க எஸ்ன்னு குத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம்லேருந்து உங்களுக்கு கரண்ட்டு நின்று வந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் ஓடும், ரீசெட்லேருந்து தான் ஓடும்.
ஓகேங்களா. இது நோ சொல்லுவாங்க. டிஃபால்ட் செட்டிங் உங்களுக்கு செட்டிங்கே எல்லாம் எதுவுமே தேவையில்ல, எனக்கு எல்லாமே ரீசெட் பண்ணணும்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். எஸ்ஸும் கொடுத்தா ரீசெட், அவ்வளோதான். இப்போ இது ஃபங்க்ஷனும் வந்துடும் ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு கவுண்ட்ரு வேணால் கவுண்ட்ரில் போகலாம், ஃபங்க்ஷன் இது டைமர் வேணுமா டைமர் போகலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம டோட்டலாக வெளியில் வரணும். இப்போ நம்ம டோட்டலாக வெளியே வரணும், அந்த 2 பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டைம் என்ன டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் டோட்டலாக வெளில வந்துடலாம். இப்போ வெளில வந்துட்டுனா நீங்கள் செட்டு 1 இருக்கும், செட்டு 2 இருக்கும். நம்ம செட்டு 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செட்டு 1 என்ன டைம் வேணும், எவ்வளோ செகண்ட் வேணும்னு பார்த்துக்கோ. மில்லி செகண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த சைடு பாருங்கள், பட்டனை எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். 2535 இந்த மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்தனா அந்த டைம் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி நான் காமன் சொல்லிட்டு ஒரு ஒயர் இருக்கும், அந்த காமன்ற ஒயரில் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம், ரீசெட்டு ஸ்டார்ட்டு இருக்கும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டைம் கவுண்டிங், நீங்கள் எப்போ பல்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ரிலே ஆன் ஆகும். இங்கே சின்னதாக ஒரு லைட் எதுங்களா, அதுதான் ரிலே ஆன் ஆஃப் லைட்டு. ரிலே ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். நான் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இது கண்டினியூ வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது கவுண்ட்ருனா இருக்குது, ஜஸ்ட்டு டைமர் தான் இது. இதுலேயே உங்களுக்கு கவுண்ட்ரு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கவுண்ட்ரு எப்படி பண்ணணும் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். நானும் இந்த வீடியோவை நிறையா பார்த்தேன், தமிழில் யாருமே எனக்கு அந்தளவுக்கு டெஃபினேஷன் யாருமே சொல்லித்தரல. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒருத்தவங்கக்கிட்ட நான் காசு கொடுத்து கற்றுக்கின்னு வந்தேன். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஒரு பொறாமையும் யாரையும் பிடிக்கக்கூடாது. எல்லோரும் ஈகோ பயங்கரமாக பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை டவுட்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப்பில் என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், என்னுடைய நம்பர். நான் நிறைய வீடியோலாம் அனுப்புவேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி ஏதாவது டவுட்னாலும் என்னை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.